ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொசிஷன் பாருங்கள். ஒய் டு ப்ளே. இந்த பொசிஷனில் ஒரு டபுள் அட்டாக் இருக்குது. எங்கே டபுள் அட்டாக் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூக் இன்ட்டு H7 ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்கணும். இப்போ கிங் இன்ட்டு கேப்சர் பண்ண முடியாது, ரூக்கு சப்போர்ட் இருக்குது. அதனால் ரூக் இன்ட்டு ரூக் கேப்சர் பண்ணுவாங்க. ரூக் இன்ட்டு ரூக் கேப்சர் பண்ணாங்கன்னா திருப்பி ரூக் இன்ட்டு ரூக் கேப்சர் பண்ணணும். அவங்க கிங் இன்ட்டு ரூக்குன்னு கேப்சர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல குயின் எடுத்து H1 வச்சு மறுபடியும் செக் கொடுக்கணும். இப்போ இந்த செக்குக்கு வேறு எங்கேயும் வழி இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கிங் எடுத்துகிட்டு G7 போவாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு கால்குலேஷன் கரெக்டாக பண்ணணும். அது வந்து என்னென்னா, F6 பானை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ F6 பானை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா அந்த பானை கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ கேப்சர் பண்ணும்போது குயின் எடுத்துகிட்டு H6 செக்கு போகணும். இப்போ இந்த செக்குக்கு அவங்களால எங்கேயும் போக முடியாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். கிங் வந்துட்டு E7 போகிற மாதிரி இருக்கும். இப்போ கிங் எடுத்துகிட்டு E7 போனாங்கன்னா குயின் எடுத்து H7 செக் கொடுக்கணும். இப்போ கிங் எடுத்துகிட்டு D8 போனாங்கன்னா குயினை வச்சு D7 மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லாமல் இந்த இடத்துல கிங் எடுத்துகிட்டு D6 போனாங்கன்னா குயின் இன்ட்டு D7 இதுவும் மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பொசிஷனில் குயின் இன்ட்டு ரூக் இருக்குது, ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா மேட் வருது, குயின் இன்ட்டு D7 மேட் வருது. நம்ம மேட்டு தான் பார்க்கணும். சரியா? அது போக இந்த பானை கேப்சர் பண்ணாமல் அவங்க கிங் எடுத்துகிட்டு இப்படி கீழே போனாங்க அப்படின்னா, இப்போது குயின் எடுத்து H7 வச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் குயின் எடுத்து E7 வச்சோம்னா மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பானை கேப்சர் பண்ணும்போது குயின் வச்சு செக் கொடுக்கணும். இந்த குயின் செக்குக்கு கிங் வந்து F5 போனாங்க அப்படின்னா திருப்பி G4 செக் கொடுத்துக்கணும். இப்போ ஒன்லி ஆப்ஷன் ரூக் இன்ட்டு பான் கேப்சர் பண்ணுறது தான். இப்போ நைட் இன்ட்டு ரூக்னு கேப்சர் பண்ணிக்கலாம். கிங் இன்ட்டு கேப்சர் பண்ணாங்கன்னா இந்த லைன் வந்து டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். ஏன்னா ஒயிட்டுக்கு குயின் மட்டும்தான் இருக்குது, பிளாக்குக்கு குயினும் பிஷப்பும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, ஜி பானை மூவ் பண்ணாமல் குயின் எடுத்துகிட்டு வந்து F4 செக் கொடுக்கணும். F4 செக் கொடுக்கும்போது இப்போ ஒன்லி ஆப்ஷன் வந்து எங்கே போவாங்க அப்படின்னா, கிங் வந்து E6 போகிற மாதிரி இருக்கும். இப்போ E6 போனாங்கன்னா குயின் எடுத்துகிட்டு F7 போட்டு செக்மேட் பண்ணிக்கலாம். திருப்பி கிங் எடுத்துகிட்டு D6 பண்ணாங்கன்னா குயின் இன்ட்டு பிஷப் D7 மேட். சரியா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதா? இந்த இடத்துல நைட்டு வச்சு G6 டபுள் அட்டாக் கொடுத்தா இது வந்து பிளெண்டர் ஆகிடும். ஏன் பிளெண்டர்னால், ரூக் இன்ட்டு நைட்டுன்னு அடிப்பாங்க. ஒயிட் வந்து பான் இன்ட்டு ரூக்குன்னு அடித்தா கிங்கை மூவ் பண்ணிப்பாங்க. இப்போது ரூக் இன்ட்டு பான் அப்படின்னா திருப்பி ரூக் இன்ட்டு பான் இன்ட்டு அப்படின்னா திருப்பி கிங்கை மூவ் பண்ணிப்பாங்க. சரியா? இது ஒரு கால்குலேஷன். இந்த இடத்துல கிங்கை மூவ் பண்ணாமல் டைரெக்டாக பான் இன்ட்டு ரூக்னு அடிச்சிட்டாங்கன்னா இப்போது ரூக் இன்ட்டு பிஷப் அடிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா ஒயிட் வந்து ரூக் இன்ட்டு பான்னு கேப்சர் பண்ணுற மாதிரி ஆகும். ரூக் இன்ட்டு ரூக்கு, பான் இன்ட்டு ரூக்கு, கிங் இன்ட்டு அப்படின்னா இப்போ ஒயிட்டுக்கு ஒரு குயின் 5 பானு, பிளாக்குக்கும் ஒரு குயின் 5 பானு. ஸோ இந்த லைனில் வந்துட்டு நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு போகலாமா?